68வது பக்கம். ஆமோஸ் 7வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான் என்றே. Then I said, Oh Lord God, cease, I pray. Oh, that Jacob may stand, for he is small. கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான். கர்த்தராகிய ஆண்டவரே, சொல்லுங்களேன் கூட சேர்ந்து, நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்லலாம். அன்னைக்கு கடலையும் புயலையும் புயல் காற்றையும் பார்த்து ஆண்டவர் சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அவர் ஆர்டர் பண்ணலாம். ஆனா ஆண்டவரை பார்த்து ஒரு தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருப்பான்? நிறுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பான்? இல்லை, என்ன பண்ணியிருப்பான்? ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பான், நிறுத்துமே, நிறுத்துமே. அல்லேலூயா. இது ஒரு ஜெபம், இது ஒரு ஜெபம். ஜெபம் சொல்லுங்க எல்லாரும், ஜெபம். தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென். தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், நாடுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு நிமிஷம் கை வைத்து இந்த கொரோனா வடுக்கள் முற்றிலும் அகன்று போக, எல்லா நாடுகளையும் குளிர் நாட்கள் இந்த காலங்கள் அது பெருகக்கூடாது. யூகேயில் வெள்ளிக்கிழமை கிடைச்ச தகவல் 21,000 பேருக்கு மேலே ஒரே நாளில் மறுபடியும் கொரோனா வந்திருக்குது. லண்டனில் மறுபடியும் வந்திருக்குது, யூஎஸ்ல மறுபடியும் பரவுது. கை வைத்தெல்லாம் ஜெபம். எங்கள் நாட்டில் கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் ஆண்டவரை மற்ற நாடுகளில் இருக்கிற இந்த பாதிப்புகள் இயேசுவின் நாமத்தில் நிறுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், நிறுத்துங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் குளிர்காலங்கள் வருது ஆண்டவரே, இது பரவக்கூடாது. சொல்லுங்க எல்லாரும் வாய் தருங்க, நிறுத்துங்க ஆண்டவரே, நிறுத்துங்க ஆண்டவரே. தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். என்னெல்லாம் செய்தி கேட்கிறோமோ, காதல என்னெல்லாம் செய்தி விழுதோ, நம்ம ஊருக்காக தேசத்துக்காக ஜெபிக்க ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கணும். இங்கே நம்ம பார்க்கிறது என்ன? இந்த ஆமோஸ் ஆண்டவர் சமூகத்தில் அவன் என்ன செய்யறான்? கெஞ்சிறான். ஆண்டவரே தேசத்துக்கு இறங்கும், தேசத்தை மன்னி, இரக்கத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கெஞ்சுகிறான். சொல்லுங்க எல்லாரும், கெஞ்சுகிறான். ஜெபத்தில் நம்ம போகும்போது என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்த்து அலட்டக்கூடாது. ஆண்டவரை பார்த்து என்ன செய்யணும்? கெஞ்சுகிறான். ஆண்டவரே அப்படி பண்ணுங்க, எப்படி பண்ணுங்க. அவர் என்ன வேலைக்காரரா? அவருக்குரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். அந்த ஆமோஸ் ஆண்டவரிடத்தை கெஞ்சினா, கெஞ்சினது மட்டுமல்ல, கெஞ்சி ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, தொடர்ந்து தன்னுடைய வேலையை, சத்தியம் சொல்வதை அவன் நிறுத்தவே இல்லை. கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ண. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஜெபம் காரியங்களை மாற்றும். prayer changes things. ஜெபம் காரியங்களை மாற்றும். எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க. எல்லாரும் நல்லா உட்கார்ந்து பாருங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஜெபம் காரியங்களை மாற்றும். சொல்லுங்க, ஜெபம் காரியங்களை மாற்றும். அல்லேலூயா. சில உதாரணங்களை காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். கவனிங்க, ஜனங்கள்லாம் கேட்குறாங்க ஆண்டவர் சாமுவேலை பார்த்து. சாமுவேல் யாரு? அவரும் ஒரு தீர்க்கதரிசி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாமுவேலும் தீர்க்கதரிசி. இந்த சாமுவேலை பார்த்து 8வது வசனத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். ஏன் இதை
ஜனங்கள் தப்பு செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்களால ஜெபம் பண்ண முடியல. ஆண்டவர் அவங்களை தண்டிச்சார், ஆண்டவர் அவங்களை எதிரிகள் கையில கொடுத்துட்டார். இதை பார்த்த ஜனங்கள் நேரடியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியாம இந்த ஜனங்க என்ன பண்றாங்க, சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, ஐயா எங்களை பெலிஸ்தரின் கைக்கு கர்த்தர் ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளு. நீங்க கூட சொல்வீங்க சில நேரத்தில் போன் பண்ணி, எங்களுக்கு உடம்பு முடியல, எங்களுக்கு இது முடியல, ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது ஆசீர்வாதம். தீர்க்கதரிசியை பார்த்து ஜனங்கள் சொன்ன போது அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாரா, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளை செய்தார். கை வைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி சொன்னாருங்க, எப்படி பதில் கொடுத்தாரா? 10ஆம் வசனத்தை பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை, எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். கைவேத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பெலிஸ்தருக்கு பயந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களால ஆண்டவரை ஜெபம் பண்ண முடியல. காரணம் பாவம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்ததினாலே ஜெபம் பண்ண முடியல. அருமையானவர்களே, உங்களால ஜெபம் பண்ண முடியுதா? உங்களால ஜெபம் பண்ண முடியலன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஏதோ ஒன்று தடுக்குது, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு குற்றம், ஏதோ ஒரு மனசாட்சியில ஏதோ சில பிரச்சனை. உங்களால ஜெபம் பண்ண முடியலன்னா உபவாசம் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஜெபம் பண்ண பழகணும். என்னால முடியலன்னு சொல்லாதீங்க, ஜெபம் பண்ணணும். அவங்க கேட்குறாங்க, நான் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணின போது ஆண்டவரே எதிரிகள் மேலே மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேலே முழக்க பண்ணி அவர்களை முறியடித்தார், அவர்களை விரட்டி போட்டார். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இங்கே ஒரு தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான், ஆமோஸ் தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான், தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுநாதர் நமக்காக ஜெபிக்கிறவர். எபிரேயர் 7வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். பாருங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா. தமது மூலமா நம்ம எல்லாம் தேவனிடத்தில் எப்படி சேர்ந்தோம்? இயேசுவின் மூலமா சேர்ந்தோம். ஆமாவா? இயேசுதான் நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டு நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்து ஆண்டவர் இயேசு, ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாரா? அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல இடத்துல கை வச்சு சொல்லுங்க, எனக்காக வேண்டுதல் செய்கிற அன்பு தெய்வமே, என்ன ஆசீர்வதிக்க, என்ன பாதுகாக்க, என்ன ஆசீர்வாதமான வழியிலே நடத்த எனக்காக வேண்டுதல் செய்கிற அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கை வைத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். நானும் நீங்களும் பிழைச்சி கிடக்கிறோம்னா, நானும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கிறோம்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம், இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணதுனால தான் காலம் ஓடுது. அல்லேலூயா. மத்தியஸ்துவ ஜெபம் அதுதான் இங்கே ஆமோஸ் பண்றது. இன்னொரு உதாரணத்தை சொல்வேன்னா, அங்கே பார்க்கும்போது யாரு? மோசே. மோசே என்ன செய்யறாரு? மோசே அப்படித்தான் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டாலும் ஒரு புஸ்தகத்தில் நீர் எழுதின என் பேரை கிறுக்கி போடு. எப்படிங்க ஜெபம் பாருங்க. என்ன ஜெபம்? யாத்திராகமம் 32:32. ஆண்டவரே, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னித்து இவர்களை ஆசீர்வதிக்க நீ ஆசீர்வதிக்கணும். இல்லாட்டா நீ
பண்ணிட்டாண்டா உங்க புஸ்தகத்துல எழுதின ஏன் பேரு சொல்லுமா சொல்லுமா? என் புள்ள ரட்சிக்கப்படணும், என் புள்ள ரட்சிக்கப்படுற என் பேரை நீங்க சொல்லுமா? பிள்ளைங்க சொல்ல மாட்டோம். ஆனா அந்த ஜனங்களுக்காக மோசே பரிந்து பேசினான். பரிந்து பேசினான். ஒரு அட்வொகேட்டை போல, ஒரு வக்கீலை போல ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். தீர்க்கதரிசிகள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். ஊழியர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். மத்தியஸ்துவ ஜெபம், பரிந்து பேசுகிற ஜெபம். கொஞ்சம் வாங்க, ஆமோஸ் வாங்க. ஆமோஸ் ஆமோஸ் ஏன் அப்படி ஜெபம் பண்றாரு? என்ன அங்க பிரச்சனை? என்ன ஆண்டவர் தண்டனையை கொடுத்தாரு? எப்படிப்பட்ட தண்டனையை கொடுத்ததுனால ஆமோஸ் ஜெபம் பண்றாருன்றத கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 6வது அதிகாரம், ஆமோஸ் 6வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த மக்கள் இப்ப எப்படி இருக்காங்க? நிர்விசார. அந்த நிர்விசாரத்தை நிமித்தம், ஆண்டவரை தேடாமல் போனதை நிமித்தம் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொடுத்தார். கர்த்தரை தேடல, ஜெபம் பண்ணல, ஆலயத்துக்கு வரல, ஆண்டவரை தேடல, ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். ஆனா நாமே ஒரு தண்டனையை வருவீங்க. மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை தேடல, இக்கட்டு வரும், ஆபத்து வரும், தண்டனை வரும். பைபிள் சொல்ற அவர் நல்ல பயம். இந்த ஜனங்கள் நிர்விசாரமா இருந்ததினாலே அவர்களுக்கு வந்த தண்டனை என்ன? 7வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். வாசிங்க. 7:1. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில், நல்லா பாருங்க, என்னவா எவ்வளவு செய்ய சொல்ல வெட்டுக்கிளி. என்னவா? முதல்ல ராஜாவினுடைய புல் அறுப்புக்கு பின்பு 2ஆம் கந்தாயத்து புல் முளைக்க தொடங்குகையில் ஆண்டவர் என்ன பண்ணாரா? வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். எல்லாரும் சொல்ல வெட்டுக்கிளி. சமீபத்தில் கொரோனா மத்தியில் ஆப்பிரிக்கா தேசத்தில் என்ன வந்துச்சான்? வெட்டுக்கிளி வருதுன்னாங்க. நம்ம நாட்டிலேயே வந்துச்சு. எங்கே வந்துச்சு? ராஜஸ்தான்லாம் வந்து என்ன பண்ணுச்சு? பயிரெல்லாம் முடிச்சு நாசம் பண்ணுச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய விஞ்ஞானத்துக்கு நம்முடைய நல்ல அந்த அந்த அதுக்கு சரியான பரிகாரத்தை செய்ய, அதெல்லாம் விரட்டுற அளவுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார். அதெல்லாம் நம்ம நாட்டை விட்டு ஓடியே போச்சு. கை வைத்து தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். வெட்டுக்கிளி என்கிற எதிரியின் இராணுவத்தை, எதிரியின் ஆர்மியை ஆண்டவர் தமது ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். வெட்டுக்கிளி. சொல்லுங்க எல்லாரும், வெட்டுக்கிளி. வாசிக்கலாமா? உபாகமம் அந்த தண்டனையை பற்றி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்றார் பாருங்க. உபாகமம் 28, 37, 38 பாருங்க. உபாகமம் 28, 37, 38. கர்த்தர் உன்னை கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடு. கவனிங்க, ஆண்டவருக்கு பயப்படலன்னா, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கலன்னா, தம்முடைய ஜனங்களை பற்றி அவர் சொல்லுகிறது என்ன? ஆண்டவரை கொண்டு போய் விடுகிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் நீ எப்படி மாறுவ? ரப்பிப்பு, பழமொழியும் பரியாச சொல்லுமாவாய். மிகுந்த விதையை விதைப்பார், மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவேன், ஆனா கொஞ்சம் தான் அறுப்பேன். ஏன்? வெட்டுக்கிளி அதை பட்சித்து போகும். ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை. நீ என்ன மறந்தா, நீ ஜெபம் பண்ணலன்னா, நீ கர்த்தரை தேடலன்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலன்னா,
மிகுந்த தானியத்தை கொண்டு போவேன், கொஞ்சம் தான் அறுப்பேன். ஏன்னா வெட்டுக்கிளியை அதை பட்சிக்கன்னா வெட்டுக்கிளியே ஆரம்புவேன். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப மென்மையான நினைக்கிறோம். ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை அங்கே அனுப்பினதை பார்க்கிறோம். சொல்லுங்க எல்லாரும், வெட்டுக்கிளி. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கல, கடைசியிலே ஆண்டவர் வெட்டுக்கிளி அனுப்புறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை பார்க்கும்போது கண்டே கொடுக்கப்பட்டது, பாதாள குழியை திறந்தான், புகை எழுச்சி அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்குமான வல்லமை கொடுக்கப்பட்டது. கடைசி நாட்களிலே ஆண்டவர் அங்கே முத்திர அந்த எக்காலம் ஊதும் போது ஆண்டவர் வெட்டுக்கிளியை அனுப்புவார். வெட்டுக்கிளி அந்த ஜனங்களை உபாதிக்கும், அந்த ஜனங்களை பாதிக்கும். அதுக்கு வேற விஷயம் பாருங்க, பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்குமான வல்லமை அந்த வெட்டுக்கிளிக்கு இருந்தது. கைவேந்தி, ஆண்டவரே இந்த நிலைமை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நிகழப்போகிற இந்த சம்பவங்களுக்கு நாங்கள் தப்பணும் ஆண்டவரே, உடைய வருகைக்கு நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. நல்ல கைவேந்தி அல்லே. இந்த ஜனங்கள் தவறு செய்ததினாலே என்ன வந்துச்சு? வெட்டுக்கிளி. இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த போது, இங்க பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. ஆமோஸ் 7வது அதிகாரம் மறுபடியும் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வெட்டுக்கிளி தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது மறுபடியும் தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான். கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளோ. திரும்ப யாரால எழுந்திருப்பான்? அவன் சிரித்து போனான். வெட்டுக்கிளி தேசத்தை அழித்த போது தீர்க்கதரிசி சும்மா இல்லை, மன்னித்தருளோ. ஆண்டவரே, யாக்கோபு உடைய ஜனம் சிரித்து போச்சு ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நீர் இறங்கும் ஆண்டவரே. சொல்லுங்க ஜெபம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனம். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு எல்லாரும் கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுவாங்க. கை தட்டி தோத்திரம் பண்ணுவாங்க. கை தட்டி தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கை வெட்டுக்கிளி வந்துச்சுங்க. தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாருங்க. நான் அனுப்பின வெட்டுக்கிளி, இந்த ஜனங்கள் தப்பு பண்ணாங்க, இந்த ஜனங்களை அழிச்சிருவேன் ஆண்டவர் சொன்னார். உண்மைதான். ஆனால் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ண போது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். கையை ஜெபம் பண்ணா மனஸ்தாபப்படுவார். என்ன சொல்றாரு பாருங்க, அப்படி ஆவதில்லை. வெட்டுக்கிளிய ஜனங்களை அழிக்காது. தீர்க்கதரிசி ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உதவி செய்தார். நானும் நீங்களும் சரியா ஜெபம் பண்ணாம சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கடைசி காலம். உண்மையாய் சொல்றேன், அநேகர் சொல்றாங்க ஒரு பக்கம், நானும் அதை நல்லா சென்ஸ் பண்றேன். நைட் பிரேயர்ல வந்தவங்களை பார்க்கிறேன், ரொம்ப படிச்சவங்க இல்லை, வயசானவங்க. ஆனா நைட் பிரேயர்ல வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து 4 மணி வரைக்கும் கண்ண அசரல. அல்லேலூயா. அது எதை காமிக்குது? எழுப்புதலை காமிக்குது. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல பங்கு பெற உங்களை ஒப்பு கொடுத்தா தப்பிச்சிங்க. இல்ல, உங்களுக்கு எழுப்புதல் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்காது, ஒரு நயா பைசா. ஜெபம் பண்ணா எழுப்புதல கர்த்தர் உங்களுக்கு பங்கு வைத்திருக்கிறார். கண்ட காரணங்கள்லாம் சொல்லிக்கணும், அது ஓட்டை இது ஓட்டை, என்னால ஜெபம் பண்ண முடியலன்னு சாக்கு போக்கு சொல்லுவேன்னா உனக்கும் எழுப்புதலுக்கும் சம்பந்தம் இருக்காது என்பதை எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான். அங்கே ஆண்டவர் சொல்றார், அப்படி ஆவதில்லை. 2வது விஷயம் பாருங்க, 4வது வசனம் 7 காண்பித்ததாவது, அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆழியை பட்சித்தது. எல்லாம் கவனிங்க. வெட்டுக்கிளிக்காக ஜெபம் பண்ணா போயிடுச்சு வெட்டுக்கிளி. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி ஜெபம் பண்றதை பார்த்து அப்படி ஆவதில்லை. 2வது ஆண்டவர் மறுபடியும் இந்த ஜனங்க தப்பு பண்றாங்க. மறுபடியும் இந்த ஜனங்க தப்பு பண்ணும்போது ஆண்டவர் என்ன அனுப்பினா? சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்க சத்தமா சொல்லுங்க. அக்கினியால, அக்கினி நெருப்பு அனுப்பினா. முதல்ல வெட்டுக்கிளி வந்துச்சு, 2வது நெருப்பு. நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது சோதம் கொமோரா பட்டணத்துக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அந்த பட்டணத்தின் பாவத்தின்
தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 6 முதல் 8 வசனம். உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் தேவனுக்கு நீதியாக இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியா? கவனிக்கிறீங்களா? கடைசி காலத்தில் ஆண்டவர் வரும்போது அவரை அறியாமல், அவரை பற்றி கவலைப்படாமல், நான் இஷ்டம் போல நான் அப்படிதான் வாழுவேன்னு சொல்ற ஆட்களை ஆண்டவர் என்ன செய்வார்? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேலே நீதி உள்ள ஆக்கினை செலுத்த இயேசு நமது வல்லமையின் தூதரோடு ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வரும்போது ஆண்டவரை அறியாத மக்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத மக்கள் அக்கினியாலே ஆண்டவர் அவர்களை தண்டிப்பார். கடைசியில் நல்லா பாருங்க, ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். நியாயாதிபதியாக உட்கார்ந்திருப்பார். ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் அவளை பார்த்து ஆசீர்வதிப்பார். இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சபிப்பார். வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவார், நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவார், அக்கினிக்கு போகும். அக்கினியால் இந்த பூமியை ஆண்டவர் அழிக்க போகும். ஒரு காலத்தில் தண்ணியினால் இந்த பூமியை அழிச்சார். மறுபடியும் ஆண்டவர் தண்ணியில் அழிக்க போறதில்லை. அதுக்கு தான் வானவில்லை படைச்சார். மழை நேரத்தில் தான் வானவில் வருது பாருங்க. ஆண்டவர் உண்டாக்கின வானவில். அதை பார்க்கும்போது ஆண்டவர் வெள்ளத்தினால் இந்த பூமியை அழிக்க மாட்டேன்னு அவர் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் இந்த பூமி ஆண்டவரை அறியாமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல ஓட்ட மக்களுக்கு ஒரு நாள் உண்டு நித்திய அக்கினியிலே தள்ளப்படுகிற ஒரு நிலை. மறுபடியும் அந்த வசனங்களை பாருங்க. ஆமோஸ் 7வது அதிகாரம் 5வது வசனம். ஆமோஸ் மறுபடியும் ஜெபம் பண்ற பாருங்க. நிறுத்துமே யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான். உடனே ஆண்டவர் சொல்ற பாருங்க. 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படியாவது இல்லை. கை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்களேன். ஒரு கையை தட்டி மறுபடியும் ஆண்டவர் மகிமைப்படுத்துறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. வெட்டுக்கிளி வந்துச்சுங்க. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணா, வெட்டுக்கிளி ஆண்டவர் எடுத்து போட்டார். நெருப்பு அனுப்புனா, நெருப்பு வந்து ஜனங்களை வாதித்த போது தீர்க்கதரிசி மறுபடியும் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நிறுத்துமே. இந்த ஜனங்கள் சிரித்து போனார்கள். அப்பா அவ யாரால எழுந்திருப்பான்? நிறுத்துங்க ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணா பதில் கிடைக்கும். சொல்லுங்க, ஜெபம் பண்ண காரியம் மாறும். எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, ஜெபம் காரியங்களை மாற்றம். சொல்லுங்க, ஜெபம் காரியங்களை மாற்றம். ஜெபம் காரியங்களை மாற்றம். சொல்லுங்க, ஜெபம். ஆண்டவர் சொல்றார். உடனே மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதி தீர்க்கதரிசி ஜெபத்தை கேட்டு நெருப்பின் அழிவை, அக்கினியின் அழிவை ஆண்டவர் தடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். 3வது அதே 7வது அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்க. 8-9 வசனங்கள். கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய்? தூக்கு நூலை காண்கிறேன். ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமும் ஆக்கப்படும். நான் எரோபியா வீட்டாருக்கு விரோதமாக பட்டயத்தோட எழுப்பி வருவேன். சொல்லுங்க, என் கூட சேர்த்து. வெட்டுக்கிளி வந்துச்சு. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் இறங்கினார். அக்கினி வந்துச்சு. தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் அக்கினியை நிறுத்தினார். இப்போ 3வது தூக்கணும். சொல்லுங்க எல்லாரும், தூக்கணும். கொத்தனார் வச்சிருப்பான் பாருங்க, தூக்கணும். என்ன செய்வான்? அது சரியா தூக்கணும்ல, அது சரியா வச்சு பார்க்கலாம். அது சரியா இல்லைன்னா அது மேலே கட்ட மாட்டேன். அப்படி கட்டினா அது இறங்கி ஒரு சீக்கிரம் அது விளங்கு. தூக்கணும். ஆண்டவர் முதல்ல வெட்டுக்கிளி அனுப்பினார். அக்கினியாக நியாயம் விசாரித்தார். 3வது தூக்கு நூலை பிடிச்சு பார்க்கிறார். தூக்கு நூலை விட்டு பார்க்கிறார். ஜனங்கள்
ஆமோஸ் வாழ்ந்த காலத்தில் யெரொபெயாம் ராஜாவாக இருந்தார். ஆண்டவர் ஜனங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், நிறைய கட்டளைகளை கொடுத்தார். ஆனா இந்த 3வது சந்தர்ப்பத்தில் தூக்குநூலை கையில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். 2 முறை ஜெபம் பண்ணின தீர்க்கதரிசி இந்த 3வது முறை ஜெபம் பண்ணலங்க. தப்பு பண்ணினே இருக்கலாம், தப்புக்கு மேல தப்பு பண்ணினே இருக்கலாம், ஆண்டவர் படிச்சுக்கிட்டே இருப்பார் என்பது இல்ல. ஒரு நாள் உண்டு, தூக்குநூலை ஆண்டவர் பிடிச்சு பார்ப்பார். தூக்குநூலை ஆண்டவர் பிடிச்சு பார்ப்பார். வெட்டுக்கிளி வந்துச்சு போச்சு, அக்கினி வந்துச்சு போச்சு, இப்ப தூக்குநூல். அந்த தூக்குநூலை பிடிச்சு ஆண்டவர் சொல்றார், இனி இவங்களை மன்னிக்க மாட்டேன், நீ ஜெபம் பண்ண. அந்த நிலைமை இந்த ஜனங்களுக்கு வந்துருச்சு. சொல்லுங்க தூக்கணும். சத்தமா சொல்லுங்க தூக்கணும். இன்னொரு கூட சொல்லுங்க தூக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தில் பல இடங்கள் இருக்குது. நான் ஒரு வசனத்தை சொல்றேன். ஏசாயா 28:17. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் எனும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும், மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறான், ஆண்டவர் தூக்கு நூலா ஆண்டவர் நீதியை வச்சிருக்கிறார். நீதி, அவருடைய தூக்கு நூல் என்னது? நீதி. அந்த நீதியை தவறுனா ஆண்டவருடைய தண்டனை. ஆண்டவர் இறங்குவார், பொறுத்து பார்ப்பார், பொறுத்து பார்ப்பார். நீங்க ஆண்டவர் தேடல, ஜெபம் பண்ணல, கர்த்தருக்கு பிரியமா வாழலன்னா ஆண்டவர் அவருடைய தண்டனைக்கு வழியை பார்க்கிறார். ஆமென். வாங்க 7வது அதிகாரம் 3-6 வசனங்களை பாருங்க. 3-6 திரும்ப அதை வாசிக்க. கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்று. 6வது வசனம், கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு 2 முறையும் தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆகாது. சொல்லுங்க, அப்படி ஆகாது. 5வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 5வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவனுக்கு இறங்குவா. கை வைத்து சொல்லுங்க, இறங்குவா. நல்லா கை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இறங்குவா. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். பக்கத்தில் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஓசியா 11:8, எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. கை வைத்துங்க, எல்லாரும் கை வைத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், நான் உன்னை எப்படி அழிப்பேன். என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது, என் பரிதாபங்கள் எனக்குள்ளே ஏகமாய் பொங்குகிறது. ஆண்டவர் பாருங்க, அவர் அழிக்கிறதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் பாருங்க எப்படி எவ்வளோ இறக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார் பாருங்க. எத்தனை முறை தாங்க மன்னிக்கிறது, எத்தனை முறை தான் மன்னிக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்ல, எப்படி நான் கைவிடுவேன், உன்னை ரட்சித்தேன், உன்னை நான் இரத்தத்தை கொண்டு உன்னை சம்பாதிச்சிருக்கிறேனே, உன்னை நான் கைவிடுவேனா? ஐயோ சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். நல்லா கை வைத்து சொல்லுங்க, உங்க இரக்கத்துக்காக சொல்லுங்க, உங்க இரக்கத்துக்காக நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உங்க இரக்கத்துக்காக. அதே சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகம் யோனா பாருங்க, பக்கத்தில் யோனா எங்க இருக்கிறார் பாருங்க. எல்லாம் பைபிளை தேடும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டக்குன்னு எடுக்க பார்க்கலாம். சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகம் பேர்லாம் நமக்கு என்ன செய்யணும், ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கணும். ஆமே. யோனா நானே தேடுறேன். யோனா 3வது அதிகாரம் 10-11 வசனத்தை பாருங்க. 10-11 சத்தமா வாசிங்க. எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று
ஆமீன் சொல்லுங்களேன். 4:10-11 பாருங்க. 4:10-11. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணத்துக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கோ இடது கைக்கோ வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவங்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க. எல்லாரும் கை வைத்து எல்லாரும் கை வைத்து பரிதபிக்கிற தேவனே. எல்லாரும் கை வைத்துக்க பார்க்கலாம். கை வைத்துல தூங்குறீங்க. கை வைத்துக்க பார்க்கலாம். கை வைத்துக்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. பரிதபிக்கிற தேவனே. அந்த நினைவு பட்டணத்தை அழிப்பது ஆண்டவருடைய திட்டம். கேவலமான வாழ்க்கை வாழ்றாங்க. அப்ப தீர்க்கதரிசி அனுப்பி முதல்ல போனார் போல, அப்புறம் 2வது போனார், திரும்ப தீர்க்கதரிசி அவர் நல்ல இடத்தோட போறார். அப்ப போய் பிரசங்கம் பண்றார். ஒரே ஒரு பிரசங்கம், இன்னும் 40 நாள் இந்த நினைவை அழிஞ்சிடும் சொல்லிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன், இந்த பட்டணம் அழியும். நல்லது தீர்க்கதரிசியா ஊர் அழியத்தை பார்க்கணும். பைபிளை எண்ணி இந்த மாதிரி தீர்க்கதரிசி பார்க்கவே அது பட்டணம் அழியும். அழிவுனா பார்த்தீங்கிறாரு ஆண்டவர் உட்காந்துக்கிறாரு. பார்த்து இந்த தலையில் ஏற்கனவே சொட்டத்தை பேசுகிற ஒரு மரத்தில் ஒரு செடி, ஒரே ஹைட்டில் ஒரு செடி மலருது. அந்த செடி அவர் தலையில் என்ன செய்யுது, அந்த நிழலை போட்டு சொட்டத்திலே மலருது. ஆஹா, இந்த செடிக்காக எவ்வளோ சூப்பராக சொல்லி சந்தோஷப்பட்டார். திரும்பி அடுத்த ராத்திரி ஒரு பூச்சி போய் அந்த செடி அரிச்சதுனால அந்த செடியே செத்து போச்சு. திரும்பி சொட்டத்திலே வெயில் ஆண்டவர் கேட்கிறார், ஏன்னா நீ எரிச்சலா இருக்கிற? நான் சாகிறவருக்கு எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான். ஒரு ஆக்டரோட ஒரு ஆமணக்கு செடி வந்துச்சு போச்சு, ஆளு எரிச்சு. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், ஒரு ராத்திரியில முளைச்சதும் திடீர்னு வளர்ந்து ஒரு சொட்டத்திலேயே மறைச்சதுமான அந்த இருக்கு, அந்த நிழற்போச்சே கஷ்டப்பட்டேடா. இந்த தேசத்தில் இருக்கிற 1,20,000 பேருக்கு அதிகமாக இருக்கிற இந்த ஜனங்களுக்காக நாம் பரிதபிக்காக சொல்ல கை பரிதபிக்கிற தெய்வமே, பரிதாபம் கொள்ளுகிற தெய்வமே சொல்லுங்க. அதுதான் அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2 தடவை மன்னித்தார், இரக்கம் காட்டினார், தம்முடைய பரிதாபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த ஜனங்க ஆண்டவரை கோபப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சதுனால 3வது சந்தர்ப்பத்தில் தூக்குணுல கர்த்தர் பிடிக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் தூக்கணும். சொல்லுங்க எல்லாரும் வெட்டுக்கிளி நெருப்பு தூக்கணும். சொல்லுங்க எல்லாரும் தூக்கணும். மறுபடியும் எச்சரிக்கிறார் பாருங்க. 7வது அதிகாரம் 7ல இருந்து அந்த 9 வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசித்தோம். ஆண்டவர் என்ன செய்யறார், மறுபடியும் எச்சரிக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னையும் மறுபடியும் எச்சரிக்கிறார். என்னை மறக்காத, என்னை மறந்தினா நீ அழிஞ்சிருவ, நீ என்னை தேடு, என் சமூகத்துக்கு வா, நீ என்ன ஆராதி, எனக்கு பிரியமா வாழு, பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு, ஆலயத்துக்கு வா. ஒரு எழுப்புதல் வரப்போகுதுங்க. மறுபடியும் சொல்ற ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதல் நானும் நீங்களும் பங்கடையணும்னா மனம் திரும்பணும், ஆண்டவர் பட்சத்துல வரணும், ஜெபிக்கிறவர்களா மாறணும். கை வைத்து ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கிற எச்சரிக்கையை மீறினா என்ன உண்டு? நியாயத்திற்கு உண்டு. பாருங்க, அதே அதிகாரத்தில் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஏற்கனவே வாசித்தோம். 11வது வசனத்தை பாருங்க. 7:11. எரோபெயா, யார் இவன்? ராஜா. எரோபெயா பட்டயத்தினாலே சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறை பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொன்னான். 17வது வசனத்தை பாருங்க. இதி நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்தில் வேசியாவான், உன் குமாரரும் குமாரத்திலும் பட்டயத்தால் விழுவான், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும். நீயோ என்றால் அசுத்தமான தேசத்தில் செத்து போவாய், இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இறங்குகிற வரைக்கும் இறங்குவார். ஆனா ஆண்டவர் இறங்கிட்டே இருக்கணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும், விட்டுட்டே இருக்கணும்னு
எதுக்கு ஆசாரி? அவன் விக்கிரகத்துக்கு ஆசாரி. அவன் வந்து சொல்றான் பாருங்க, அவன் வந்து சொல்றான், ஆமோஸே தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ ஓடி போ, பெத்தேலிலே நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே. அப்பதான் ஆமோஸ் சொல்றாரு, நான் என்னடாப்பா தீர்க்கதரிசியா? நான் என்ன தீர்க்கதரிசியின் புத்திரனா? நான் வெறும் மந்த மேய்க்கிறவர், காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவர். மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தான். பாருங்க, தீர்க்கதரிசியே இல்லை. யார் இவன்? மந்த மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன். ஆடோ என்ன பண்றவன்? அத்தி பழங்களை பொறுக்கிறவன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவன். இப்படிப்பட்டவன் அனுப்பி ஆண்டவர் சொல்றார். ஏன்னா இந்த ஆமோஸ் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான். முதல்ல ஆண்டவர் சொல்றார், நீ போய் என் ஜனங்களை எச்சரி, அவங்களை எச்சரித்து புத்தி சொல்லு. ஆனால் ரெண்டு சந்தர்ப்பத்தில் கேட்கல, ஆண்டவரை இறங்கினார். மூணாவது சந்தர்ப்பத்தில் ஆண்டவரே தண்டிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே அவர் ராஜாவை கட்டையினால கொலை செய்ய ஒப்புக்கொடுத்து இந்த ஜனங்களை, கேட்காத ஜனங்களை எதிரி வந்து சிறப்பு அவன் நாட்டிலேயே வாழ முடியும். தேவஜனமே, அதே நேரத்தில் நம்ம நாட்டை எடுத்து பாருங்க, நம்முடைய மாநிலத்தை புதுச்சேரி எடுத்து பாருங்க, நம்முடைய தேசத்தை எடுத்து பாருங்க, பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டை பாருங்க, சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்முடைய தேசத்தில் நடக்கிற அக்கிரமம் இதெல்லாம் சும்மா வெளியே பார்த்து உச்சி கொடிட்டு உட்கார்ந்துருக்காரு. உச்சி கொடிட்டு உட்கார்ந்து நியூஸை பார்த்துட்டு உச்சி கொட்டக்கூடாது. அழுகணும், ஜெபம் பண்ணணும், பரிந்து பேசணும். நான் சொல்றது கொஞ்சம் பரிந்து பேசணும். எத்தனை பேர் ஆண்டவர் தேசத்தில் ஆண்டவர் அழிக்காதபடி தேசத்துக்காக எத்தனை பேர் பரிந்து பேசுவீங்க? உலகத்து மக்களை பற்றி கவலை இல்லை. நீங்களும் நானும் பரிந்து பேசணும், அப்பாட்ட கேட்கணும், கேட்கணும். இதெல்லாம் நியூஸாக வருதோ, எதெல்லாம் காதல் வந்து விழுதோ, அதையெல்லாம் ஆண்டு சமூகத்தில் ஜெபமா வச்சு ஆண்டவரே இறங்க பண்ணுங்கன்னு இந்த திட்டதரிசியை போல மற்ற திட்டதரிசிகளை போல தேசத்துக்காக மன்றாட உங்களை என்னையும் கர்த்தர் அழைக்கிறார். ஜெபம் காரியங்களை மாற்று, ஜெபம் தண்டனையை மாற்று. எல்லாம் நானே சொல்றேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணது போதும், நீங்க பண்ணுங்க சொல்றது. ஆனா தேசத்துக்காக நம்ம மாநிலத்தில் பாருங்க, ஒரு வருமானம் இல்லை, எல்லாம் என்னமோ பண்றான். ஐஏஎஸ் அதிகாரிலாம் ஒரு பக்கத்தில் என்னமோ பண்ணி எல்லாம் அரசியல் எல்லாம் அப்படியே ஒரு சிம்சா இருக்கிறான். ஜனங்களுக்கு நன்மை போய் சேர, வரிப்படத்துக்குரிய பரிகாரம் போய் சேர, இப்படித்தான் அப்படி நாடு இருக்குது. இந்த நிலைமையை நான் நீங்கள் ஜோம் பண்ணணுமா இல்லையா? சொல்லுங்க, ஜோம் பண்ணணுமா வேணாம்? சொல்லுங்க, ஜோம் பண்ணணுமா வேணாம்? ஜோம் பண்ணாலே உங்களுடைய ஆட்சியாளர்கள் கற்று பிடிக்கவில்லை, செட்டில் ஆண்டவர் அசைக்கணும். எது வேணாலும் பண்ணல நினைக்கிறாங்க. அதிகாரம் கையில் இருக்கிறதுனால மக்களவை, மாநிலங்களவை, 2 அவையும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அவருக்கு கூட இருக்கிறதுனால இந்த கொரோனா காலத்திலையும் எதிர்கட்சி வருகிறவர்களையும் அவனையும் உட்கார்ந்து தீர்மானத்தை இப்படிலாம் தொடர்ந்து நடக்குது. இப்படியே நடந்தே போனா தேசத்தின் நிலைமை என்ன? நம்ம அழாத பட்சத்தில், ஜெயிக்காத பட்சத்தில் ஆண்டவர் தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயிக்கிற மக்களை எழுதுன்னு சொல்லி ஜெபக்காலம், அது என்ன பேர்? ஜெபக்காலம். ஒரு 20 பேர் எழுதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஜெபம் பண்ண மாட்டாங்க, நினைக்க பார்க்க 20 பேர் தான், 20 பேர் போல இப்படி ஜெபிக்க. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒப்புக்கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சதிச்சு போவேன், வீட்டமாக பார்த்து சொல்லிட்டு போவேன். அல்லது நீங்கள் ஃபோனாலும் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நேரம் டெய்லி உங்களுக்காக, உங்களுக்கு ஊழியர்கள் எனக்காக, இந்த சபைக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க கொடுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஜெபம் காரியங்களை மாற்றும். சொல்லுங்க, ஜெபம் காரியத்தை மாற்றும். சொல்லுங்க, ஜெபம் காரியத்தை மாற்றும். Prayer changes things. ஜெபம் காரியத்தை